ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்கே டெய்லரிங். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஃப்ரண்ட் சைட் கட்டிங் பார்க்க போகிறோம். நேற்று பண்ண பேக் சைட் கட்டிங் வச்சு காமிச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு இப்போ அந்த பேக் சைடை வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ பேக் சைட் கட்டிங்கில் ரெண்டு டைப்பாக வைப்பாங்க. எப்படின்னா பேக் சைடு வச்சு ஒன்று வந்து நேர் கட்டிங் போடுவாங்க, இன்னொன்று வந்து கிராஸ் கட்டிங் போடுவாங்க. ஸோ கிராஸ் கட்டிங்ன்றது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி கிராஸாக வச்சு போடணும். நேர் கட்டிங்ன்றது துணியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பேக் சைட் கட்டிங்கை வச்சு நம்ம கட் பண்ணுறது. அதான் வந்து நம்ம நேர் கட்டிங் அப்படின்றது சொல்லுவோம். மேக்ஸிமம் நேர் கட்டிங் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு வந்து எல்லாருமே வந்து கிராஸ் கட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அதிகமான கிராஸ் தேவையில்ல. இப்போ அதிகமான கிராஸ் கட்டிங்னா இந்த இந்த சைஸில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதிகமான கிராஸ் கட்டிங் எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து கம்மியாகவே கிராஸாக வச்சுக்கிறேன் பேப்பரை. ஸோ அந்த பேப்பரில் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்லேயும் வந்து அளவெடுக்கிறோம். நான் வந்து இங்கே வந்து இன்ச் டேப்பில் சொல்லி கொடுத்துட்டு சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். நீங்கள் வந்து இன்ச் டேப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேக் சைடு கட்டிங்கில் இருக்கிறத நான் அப்படியே வந்து ட்ராக் பண்ணுறேன் ஃபுல்லுமே. அதாவது அந்த பேக் சைடில் என்ன அளவு நான் எடுத்திருந்தனோ அந்த அளவை ஃபுல்லுமே வந்து நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எது வரை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா பேக் சைடோட கழுத்து, அதோட ஆம்கோல், அப்புறம் அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய அகலம் வரை நம்ம ட்ராக் பண்ணணும். ஃபுல்லாக ட்ராக் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இப்போ நான் ட்ராக் பண்ணுற அளவு நீங்கள் பண்ணாலே போதும். இதே அளவு வந்து நீங்கள் ப்ளவுஸில் ட்ராக் பண்ணாலே போதும். இப்போ பிக்சரில் நான் காமிச்சிருப்பேன், நீங்களே பாருங்கள். இந்த அளவு ட்ராக் பண்ணால் போதும். இப்போ பேக் சைட் கட்டிங்கை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டுக்கு பேப்பர் கட்டிங்கை நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட ப்ளவுஸை வந்து எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர்மெண்ட்டு டேப்பால் வந்து பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.5 இருக்குது. ப்ளவுஸோட ஹைட்டு வந்து உங்களுக்கு 11.5 இருக்குது. நான் மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கப் சைஸை லைட்டாக இழுத்து விட்டுட்டு அந்த கிராஸ் டாட்டையும் லைட்டாக இழுக்கணும், ரொம்ப எலாஸ்டிக்காக இழுக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11.5 இருக்கும், 11.5 இருக்கும். ஸோ அந்த 11.5 வந்து நான் சென்டிமீட்டரில் 11.5 அப்படின்றத நான் ஸ்கேலில் வச்சு எழுதிக்கிறேன். 11ன்றதை நான் ஸ்கேலில் வச்சு எழுதிக்கிறேன். ஆல்ரெடி ஷோல்டருக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து நம்ம விடணும். ஸோ அதுக்கான 1/4 இன்ச்சை நான் விட்டுட்டு அதுக்கு கீழே ஷோல்டரோட சென்டர் பார்ட்ல இருந்து நான் அந்த 11.5 அப்படின்றத நான் அளவெடுக்கிறேன். ஷோல்டரோட சென்டர் பார்ட்ல இருந்து நான் 11.5ன்னு அளவெடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு நான் விட்டுறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த ஷோல்டர்ல இருந்து நான் ஸ்கேல் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுவரை எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 6.5 வருது. ஸோ அந்த 6.5ன்றத நான் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அளவெடுத்துக்கிறேன். நம்ம போட்டிருக்கிறது பேக் நெக்கோட அளவு தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்கேலை வச்சு மேலேருந்து நான் 6.5 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன் ஷோல்டர்லேருந்து. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நெக்கு வந்து வரைகிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவு வச்சு 6.5 வச்சு நான் நெக் வந்து வரைகிறேன். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து இறக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம், விடுறது பெஸ்ட்டு. ஃப்ரண்ட் நெக்கோட குழிவு வரைகிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹூக் பட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச் வந்துச்சு. நான் ஸ்கேல் வச்சு முன்னாடியே அளந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ அந்த 3 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன்.
3 இன்ச்சு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து 1 1/2 இன்ச்சுன்றது அந்த டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல, அது வந்து 1 1/2 இன்ச்சில் வந்து டாட் பிடிச்சிருக்கிறத நான் அளவெடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் ஹார்ம்கோல்லேருந்து கப் சைஸ் இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். எனக்கு வந்து 8.5 வருது. சாரி 5.5 வருது. ஸோ 5.5 தான் நான் இங்கே வந்து அளவெடுக்கிறேன். ப்ளஸ் அதுக்கு கீழே வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் நான் விடுறேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம கோடு போடணும். இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், கீழே வந்து பட்டி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், மொத்தம் டோட்டலாக 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம். இது வந்து ஹார்ம்கோல் கீழே பட்டி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ எல்லா கோடையும் வந்து சென்டரா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹார்ம்கோலில் வந்து அருகாத்து போட்டிருந்த இடத்துல வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக நான் இழுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்தோட ஷேப் கொடுத்து நான் வரைகிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம டாட் வந்து எப்படி சென்டர் டாட் பிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சென்டர் டாட் எப்பயுமே வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 1/2 இன்ச் எடுக்கிறேன். நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த 2 1/2 இன்ச் வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நேராக தான் நம்மளுக்கு வந்து டாட்டும் வரும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நான் 2 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 2 1/2 இன்ச் சென்டர்லேருந்து இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கிட்டு 1 இன்ச் நம்ம எடுக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கிட்டு 1 இன்ச் எடுக்கிறோம். அதை ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த 2 1/2 இன்ச்சில் மேலே ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அங்கேருந்து மேலே 1 இன்ச்சும், அதுக்கு மேலே 1 இன்ச்சும் நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 2 இன்ச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாட் பிடிக்கணும் ப்ளவுஸில். ஸோ அதுக்கு 1 இன்ச் எடுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து வந்து 1 1/2 இன்ச் எடுக்கிறேன். அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த 1 1/2 இன்ச் அப்படின்றது ஹார்ம்கோல் டாட் வரும். அடுத்து இந்த 1 இன்ச் அப்படின்றது நம்மளுக்கு செஸ்ட் பகுதியில் நம்ம பிடிப்போம்ல ஒரு டாட், அந்த டாட் வரும். ஸோ இந்த 3 டாட்டும் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அதாவது நம்ம இந்த 3 டாட் கரெக்டாக பிடிக்கும் போதே வந்து நம்மளுக்கான செஸ்ட் பகுதி வந்து கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனுடைய சைஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கழுத்தை வந்து கொஞ்சம் உள்ளே குடஞ்சி வெட்டிக்கிறேன், ஃப்ரண்ட் கழுத்து. ஸோ இந்த கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஹேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போடணுன்றது தான் எங்களோட ஆசையே. ஸோ எல்லோரும் வந்து நீட்டாக எல்லாமே பழகணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட பேக் சைட் கட்டிங்கு அண்ட் ஃப்ரண்ட் சைட் கட்டிங். நாளைக்கு வந்து பட்டியும் ஹேண்டும் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.